திருச்சி மாநகராட்சியில் மந்தகதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 4 ஆண்டுகளில் முடிக்க வேண்டும் என்ற காலக்கெடுவை தாண்டி 6 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கும் பணிகளால் பொதுமக்கள் படும் அல்லல் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அம்ருத் திட்டம் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ஆகியவற்றின் கீழ் திருச்சி மாநகராட்சியில் உள்ள 45 வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் 377.29 கோடி ரூபாய் செலவிலும் 2020ஆம் ஆண்டில் 425.72 கோடி ரூபாய் செலவிலும் தொடங்கப்பட்டன. இதேபோல் 3வது கட்டமாக 2021ஆம் ஆண்டு 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் 4ஆம் கட்டம் உட்பட அனைத்து கட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய நிலையில் இன்னும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில இடங்களில் பணிகள் முடிவடைந்தாலும் செயல்பாட்டிற்கு வர இன்னும் ஓராண்டு ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் மெத்தன போக்கினால் பணிகளின் போது பழைய குழாய்கள் உடைந்து அதிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதாரமற்ற நிலை ஏற்பட்டு மாணவ மாணவிகள் மஞ்சள் காமாலை மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன் உறையூர், தென்னூர் மற்றும் பெரிய கடைவீதி பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டு மக்கள் கடும் சிரமத்தை சந்திக்க நேரிட்டது. மேலும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாமல் உள்ளதால் ஆங்காங்கே கனரக வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகும் சம்பவமும் தொடர்கதையாகி வருகிறது. ஒரு நாள் மழை பெய்தால் சாலைகள் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி மக்கள் நடப்பதற்கே சிரமப்படுவதுதான் வேதனையின் உச்சம். பல இடங்களில் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்த போதும் வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி ஒரு சில இடங்களில் பணிகள் முடிந்தாலும் சாலைகள் அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு அது முழுமையாக சமன் செய்யப்படவில்லை. இதனால் ஜல்லிக்கற்கள் மிகுந்த சாலையிலேயே மக்கள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களது விதியை நொந்தபடி பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆள் பற்றாக்குறை, போதிய நிதியின்மை, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு போன்றவற்றால் திட்ட மதிப்பீட்டை மட்டும் மீண்டும் மீண்டும் உயர்த்தி லாபம் பார்க்கும் ஆளும் கட்சியினருக்கும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் துளியும் இல்லை என எண்ண தோன்றுகிறது. விளம்பர திமுக அரசு தங்களுக்கு எப்போது விடியலை தரும் என்ற கேள்விகளோடும் புலம்பல்களோடும் திருச்சி மக்கள் சாலைகளில் பயணித்து வருவதை நாம் உணர முடிகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் இளவரசன்.